ஏன்னா, அப்துல் காதர் ஐயாவுடைய அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில என்ன விஷயம் நடக்குதோ, அத கூட மேடையில சொல்லுவாரு. ம். அப்படி அவருடைய அந்த ஆற்றல்லாம் நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்துருக்கிறேன். ஒரு முறை நாங்க கார்ல போயிட்டுருக்கும்போது, செய்தித்தாள்ல ஒரு செய்தி வந்தது. இந்த பசு, எருமை இந்த மாரி ஏதோ ஒரு செய்தி படிச்சுட்டுருக்கும்போது, அவர் மேடையில ஏறுனோனே சொன்னாரு, "மாட்டில் கூட சாதி பார்க்கிறான் மனிதன்." அந்த மாரி தொடங்குனாரு. அது நான் பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன். அப்பதான் ஒரு விஷயம் பேசியிருப்போம் நம்ப. மேடையில ஏறுன உடனே அவரு சரளமா பேசுவாரு. அதனால ஆரம்ப காலங்கள்ல நான் ரொம்ப வியந்து பார்த்தது அப்துல் காதர் ஐயாவினுடைய பேச்சுங்க. உங்களது காதல் திருமணமா? ஆமாங்க சார். வாழ்க்கையில சார் எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள்ல, முதல்ல நான் சொல்றது எனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சதுதான். அ ஏன்னா ஆண் ஜெயிக்கிறதுக்கும், பெண் ஜெயிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு சார். இப்போ ஒரு ஆண் பேச்சாளருக்கு 2 மாசம் அமெரிக்கால நிகழ்ச்சின்னா, அவர் எப்ப கிளம்பலான்னு தான் பார்ப்பார். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாதுல்ல சார். குழந்தைங்கள பார்க்கணும், குடும்பத்த பார்க்கணும், நம்ப போயிட்டா சாப்பாட்டுக்கு வீட்ல என்ன பண்ணுவாங்கன்றத பார்க்கணும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. பொதுவா ஒரு நிகழ்ச்சிக்கு போறதுனாலும் இதுதான். என்னுடைய கணவர் என்ன காதலிக்கிறதா சொன்னப்போ, அப்ப நான் லோக்கல் சேனல்ல நியூஸ் ரீடரா இருந்தேன் சார். ம். திருச்சியில நியூஸ் ரீடரா இருந்தேன். அப்போ அவங்க எடுக்கப் போற ஒரு விளம்பரத்துல நான் நடிக்கணுன்றதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ம். நாங்க போகும்போது இதுல எனக்கு என்னன்னா ஆச்சரியம்னா, 8 பெண்கள் போயிருந்தோம் சார். 8 கேர்ல்ஸ் போயிருந்தோம் அவங்க எடுத்த விளம்பரத்துல. அதுல சொதப்புனது நான் ஒரு ஆளு தான். மத்த எல்லாரும் வந்து இப்டி பண்ணுங்கன்னா கரெக்ட்டா பண்ணிருவாங்க. நான் தான் நெறைய டேக் வாங்குனேன். நான் தான் சொதப்புனேன். ஆனா அவருக்கு ஏன் என்ன பிடிச்சதுன்னு தெரியல. நான் எப்பவுமே கேட்பேன். அந்த பெண்கள் வந்து இன்னும் என்ன விட எல்லா விதத்திலும் நல்லா இருந்தாங்க. அவங்க அந்த டேக் வாங்காம அவங்க திறமையில பேசின சரி, முறை, அழகுலயும் நடிச்சது சரி, எல்லாம். எல்லா விதத்திலயுமே. சொதப்பிட்டே இருந்தது நான் ஒரு ஆள் தான். யாரா இருந்தாலும் கோபம் வரும். ஒரு விளம்பர இயக்குனருக்கு கோபம் வரலாம். ஆனா அவங்க ஏன் என்கிட்ட காதலிக்கிறதா சொன்னாங்கன்னு தெரியல. நான் அவங்க கிட்ட சொன்ன விஷயம், எனக்கு உறவுன்னு யாரும் கிடையாது. ம். சரி நான் உன்னைய நல்லா பார்த்துக்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு உறவா, எல்லாமா இருந்துட்டு இருக்கிறது. இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்டேன்னா, நான் மேடையில பேசுவேன். அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்களான்னு? ஏன்னா என்னோட மாமா பையன் நான் மேடையில பேசுறேன்றதுக்காகவே என்ன கல்யாணம் பண்ணிக்கல சார். ஓ! சின்ன வயசுல இருந்து அத்தை பையன், மாமா பையன் வச்சிருப்பாங்கல்ல. உறவுகள் இன்னைக்கும் வீடுகள்ல இருக்கிறது தானே. ஆமாமா. இப்ப தாய் மாமா பையனுக்கு தான் சுமதி ஸ்ரீன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். திடீர்னு பார்த்தா சுமதி ஸ்ரீ பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, மேடையிலலாம் பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் மேடையில பேசுறேன்ற ஒரு காரணத்துக்காகவே என்ன பிடிக்கலன்னு கல்யாணம் பண்ணிக்கல அவரு. ம். அதனாலேயே எங்க அம்மா, அப்பாக்கு என்ன பிடிக்காம போச்சு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அண்ணன் பையனே வேணான்னு சொல்லிட்டா, வேற யார் உன்ன கல்யாணம் பண்ணிக்குவா? ம். அப்போ என்னுடைய கணவர்ட்ட நான் கேட்டது வந்து, நான் மேடையில பேசுவேன். அது உங்களுக்கு ம். ஏதாவது நீங்க சொல்லுவீங்களான்னா, "உனக்கு பிடிச்சா நீ பேசு" அப்படின்னாங்க.